ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 51. லக்ஷ்மணன் ராமன் கிட்ட இருக்கக்கூடிய மிகுந்த அன்பாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பக்தியாலும் அவரை ரொம்ப ஜாக்கிரதையோடு ரட்சித்து கொண்டு தூங்காம முழிச்சுண்டுக்கிறத பார்த்துட்டு குகனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. லக்ஷ்மணா, உனக்காக இதோ ஒரு சுகமான ஒரு படுக்கைய நான் போட்டிருக்கேன். நீ இதுல கொஞ்சம் படுத்துண்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் காட்டிலேயே பிறந்து வளர்ந்தவன். எனக்கு கஷ்டமெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். விழித்து கொண்டிருக்கிறதுனால எனக்கு எந்த சிரமமுமே இல்லை. எங்கிட்ட இருக்கும் வேடர்களுக்கும் அதே மாதிரி தான். நாங்கள்லாம் தூங்காம இருந்து ராமனை ஜாக்கிரதையா பாத்துக்கிறோம். நீ சுகமாக வளர்ந்தவன். உனக்கு இது சரியில்லை. இந்த லோகத்துல ராமனை காட்டிலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்து ஏதானு இருக்கா அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்ல. இது ஒரு சத்தியமான வாக்கியம். சத்திய தேவதையின் மேல ஆணையிட்டு நான் இத சொல்றேன். இவனுடைய கிருபை மட்டும் இருந்தா போதும். இந்த லோகத்துல கீர்த்தி, தர்மம், மட்டில்லாத ஐஸ்வர்யம் எதை வேணாலுமே நாம அடைஞ்சிடலாம். என்னுடைய அருமை தோழனான ராமனும் சீதையும் தூங்கிண்டிருக்கும் போது நானும் என் பந்துக்களும் வில்லும் கையுமாக நாலா பக்கமும் இருந்துட்டு நாங்க பாதுகாக்கிறோம். எப்போதும் இந்த வனத்துல சஞ்சரிச்சுட்டே இருக்கக்கூடிய எங்களுக்கு இங்க தெரியாத இடம் எதுவுமே கிடையாது. எதிரிகள் சதுரங்க பலத்தோட இங்க வந்தா கூட அவளெல்லாம் நாங்க துரத்தி அடிச்சுடுவோம். அதுக்கு என் சைன்யங்களும் பந்துக்களுமே போதும் அப்படின்னு சொல்லி குகன் சொல்றான். அப்போ லக்ஷ்மணன் சொல்றான், தர்மத்திலிருந்து விலகாத மனசை உடைய நீ ராமனை காத்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு எப்படி பயம் வரும்? சக்கரவர்த்தி திருமகனான ராமனும் பிராட்டியும் இப்படி வெறும் தரையில படுத்துண்டு தூங்கும் போது எனக்கு தூக்கம் வருமா? தேக சௌக்கியங்களை பத்தியோ உயிரை பத்தியோ எனக்கு கொஞ்சம் கூட நினைவுங்கிறதே இல்ல. தேவாசுரர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்து நின்னா கூட என்னுடைய அண்ணனான ராமனுடைய பானத்துக்கு எத்த மாதிரி அவளால நிற்க முடியுமா? அந்த மகாவீரன் சீதா தேவியோடு தரையில இப்படி புல்லுன் மேல படுத்துண்டு சுகமா தூங்குற அந்த கோரத்தை பாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். இவரை புத்திரனாக அடையணும் அப்படிங்கிறதுக்காக மகாராஜா கோடி கோடியான மந்திரங்களை எல்லாம் ஜபித்தார். இந்திரியங்களை அடக்கி கிருச்சிரம், சாந்திராயணம் இது போன்ற பல விரதங்களை எல்லாம் ரொம்ப நாளைக்கு பண்ணினார். வேதத்துல சொல்லப்பட்ட பல யாகங்கள் அதுல ஒண்ணு கூட விடாம அத்தனையும் பல தடவை பண்ணினார். பொதுவா 60,000 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு அருமையான குழந்தைய பெற்றெடுத்தார். அவனையும் ராஜ்யத்தை விட்டு வனத்துக்கு துரத்தின பிறகு அவர் உயிரோடு இருப்பாரா? மகாராஜாவினுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் தேகத்துல சக்தி இருக்கும் வரை அழுதுட்டு பிறகு சிரமத்தால தன்னையே மறந்து படுத்துன்னு தூங்கி போயிடுவா. இனிமே அந்த புறத்துல எந்த சப்தமுமே கேட்காது. கௌசல்யையும் என்னோட தாயும் மற்ற ராஜ பத்னிகளும் மகாராஜாவும் இதுவரையில் உயிரோடு இருப்பாளா? அப்படி இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரிக்கு மேல உயிரோடு இருப்பாளா? ஒருவேளை சத்ருக்கணனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையினால என் அம்மா உயிரை வச்சுண்டு இருந்தாலும் இருக்கலாம். ஆனாலும் கௌசல்யை அப்படி உயிரை வச்சுண்டு இருக்க மாட்டாளே. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப துக்கமா இருக்கு. லோகத்துல இருக்கிறவாளுக்கு ஆனந்தத்தை கொடுத்துண்டு இருக்கக்கூடிய அயோத்தி ஜனங்கள் மகாராஜாவிடத்துல ரொம்ப அன்பு உடையவா. அவருக்கு மரணம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா துக்கம் தாங்காம தன்னோட உயிரையே விட்டுடுவா. ராமன் அவருக்கு மூத்த புத்திரன். எங்க 4 பேரையும் விட அவருக்கு மிக மிக அருமையானவர். அவரை பார்க்காமல் அரசனுடைய தேகத்துல பிராணன் நிலைக்குமா? அவர் அப்படி இறந்து விட்டால் கௌசல்யை உயிரோடு இருப்பாளா? கௌசல்யை இறந்தால் என் தாய் எப்படி உயிரோடு இருப்பா? நமக்கு எவ்வளவு நாள் கழிச்சு ஒரு அருமையான குழந்தை பிறந்தது, நல்லபடியா வளர்ந்தது, நல்ல குலத்துல கல்யாணம் நடந்தது. இனிமே இந்த ராஜ்யத்தெல்லாம் அவன் ஆட்சி பண்ணுவான்.
நாம் கவலை இல்லாம இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அது எல்லாமே வீணா போகி இனிமேல் உயிரோடு இருக்க வேற எந்த காரணம் இருக்கு அப்படின்னு அரசர் உயிரையே விட்டுடுவார். 14 வருஷங்கள் கழித்து ராஜ்யத்தை ராமனிடம் கொடுத்துவிட்டு சந்தோஷப்படலாமே அப்படின்னு நினைச்சா 14 வருஷங்கள் அவர் அந்த புத்திர சோகத்தை தாங்குவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த நேரத்துல அவருக்கு கிட்டக்க இருந்து உத்தரக்கிரியைகள் எல்லாம் யார் செய்யறாளோ அவாதான் புண்ணியாத்மா. எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்ல. அயோத்தியை போல ஒரு அழகான நகரம் இந்த பிரபஞ்சத்திலேயே கிடையாது. இந்த அயோத்தியில இருக்கிறவா மகா பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்றதுக்கு தேவையே இல்லை. நாங்கள் திரும்பி வரும்போது மகாராஜா உயிரோடு இருப்பாரா? அந்த மகாத்மாவை நாங்க மறுபடியும் பார்க்க முடியுமா? என்னுடைய அண்ணா செய்த பிரதிஜைப்படி வனவாசம் அபாயமே இல்லாம முடிஞ்சு அரசனுடைய பிரதிஜையும் நிறைவேற்றி நாங்க எல்லோருமா சேர்ந்து அயோத்திக்கு மறுபடியும் வருவோமா அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்லி கொண்டிருக்கிறதையே இப்படி மெதுவா போது விடியறது. அரசனிடத்திலும் ராஜ பத்தினிகளிடத்திலும் ராமனிடத்திலும் லக்ஷ்மணனுக்கு உள்ள பிரீத்தியால இப்படி அவர் வருத்தப்படுறத கேட்டுட்டு குகனுக்கும் ரொம்ப வருத்தம் உண்டாடுறது. தாங்க முடியாத ஒரு ஜுரத்தால கஷ்டப்படக்கூடிய ஒரு யானையை போல கண்கள்ல ஜலம் அப்படியே ஆறா பெருக அவனும் வருத்தப்பட்டான் அப்படின்னு சொல்லி இந்த 51வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 52வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.